நாள் 1 தியானம். ஆயத்தமானவனுக்கே உயர்வு உண்டு. உன் விருப்பங்கள் மட்டும் உன்னை உயர்த்தாது, உன் ஆயத்தம் உன்னை உயர்த்தும். வேதவசனம்: வாழ்வையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்பாக வைத்திருக்கின்றேன். ஆகவே நீ வாழ்வை தெரிந்துகொள். உபாகமம் 30:19. உயரமும் என்று விரும்புகின்றோம். வெற்றி வேண்டும் என்று கனவு காண்கின்றோம். பொருளாதாரத்தில் நிறைவாக இருக்கணும், சுகத்தில் தேறி இருக்கணும், குடும்பம் நன்றாக இருக்கணும் என்று இரவும் பகலும் இயங்குகின்றோம். இந்த விருப்பங்கள் தவறல்ல. தேவன் நம்மை நன்மையில் வாழவே அழைத்திருக்கிறார். ஆனால் ஒரு கேள்வி மனதை தட்டுகின்றது. நாம் விரும்பும் ஆயத்தம் நம்மிடம் இருக்கின்றதா? ஒரு திருமண விழா நன்றாக நடக்க வேண்டும் என்றால் 2 மாதத்திற்கு முன்பே ஏற்பாடுகள் தொடங்குகின்றன. விமானம் ஏற வேண்டும் என்றால் 4 மணி நேரத்திற்கு முன்பே இருக்க வேண்டும். ஒரு ஆராதனை நடக்க வேண்டும் என்றால் அதிகாலையிலே வந்து ஒளி அமைப்புகளை எல்லாமே சரிபார்க்கணும். எதுவும் இலகுவாக நடப்பதில்லை. முன் ஆயத்தம் இல்லாத இடத்தில் வெற்றி தங்குவதில்லை. இது உலக அறிவு மட்டுமல்ல, இது தேவனுடைய கோட்பாடு. இயேசுவே இதற்கு சிறந்த சாட்சி. அவர் இந்த உலகில் வருவதற்கு முன்பே அவர் செய்ய வேண்டியது எல்லாம் வேதத்தில் எழுதப்பட்டது இருந்தது. பேதுரு வந்து, ஐயா, நீர் மரிக்கக் கூடாது என்று தடுத்த போதும் அவர் தடுமாறவில்லை. ஏனென்றால் அவர் ஏற்கனவே நோக்கத்தில் நிலைத்திருந்தார். ஆயத்தமாக இருந்தவருக்கு எந்த தடையும் பாதிக்கவில்லை. நம் வாழ்க்கையிலும் இதுவே உண்மை. என்று விரும்புகின்றோம், ஆனால் நேரம் ஒதுக்குவதில்லை. ஆராதனைக்கு வரவேண்டும் என்று நினைக்கின்றோம், ஆனால் சனிக்கிழமை இரவே ஆயத்தமாவதில்லை. கொடுக்க வேண்டும் என்று உணர்கின்றோம், ஆனால் முன்பே திட்டமிடுவதில்லை. விருப்பமும் ஆயத்தமும் இரண்டும் சேரும் போதுதான் தேவனுடைய வெற்றியை அனுபவிக்க முடியும். ஆயத்தமில்லாத உயர்வு அது உயர்வல்ல, அது அழிவின் தொடக்கம்.